போகிற இடத்துலலாம் 10 ரூபா லேஸ் பாக்கெட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ் சிப்ஸ் பாக்கெட்னா வெறும் உருளைக்கிழங்குல போடுறான்னு நினச்சிங்கன்னா நம்மளோட முட்டாள் ஒன்றும் கிடையாது. அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்கு உரிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குக்கு அந்த கம்பெனி இப்படித்தான் உருளை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்குறான். அவனுடைய உருளை சிப்ஸா எடுக்கணும்னா எப்படி கட் பண்ணா வரணும், பொரிச்சா அது எப்படி பொரியணும், பல்லுக்குள்ள மாட்டாம இருக்கணும், இப்படி பல விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி உருளைக்கிழங்கையே அவன் மாத்தி வச்சிருக்கான். வேணுமா நமக்கு? நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்கும் பின்னாடி ரசாயனங்கள் இருக்கு. நான் நண்பர் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு பயங்கர மேலெல்லாம் தடிப்பா எனக்கு வந்திருக்காங்க. 2 மாசமா வருது சார் தொடர்ந்து, எனக்கு என்னன்னே தெரியல, எதனால அலர்ஜி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னொன்னா கேட்டுட்டு வரேன். வெளியூர் போனீங்களா, சாப்பாட்டில் மீன் ஏதாவது மாற்றி சாப்பிட்டீங்களா, வேற ஏதாவது கெமிக்கல் மருந்து, ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது. அப்புறம் கடைசி அந்த அம்மாட்ட கேட்ட புதுசாக என்ன செய்றீங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க கணவர் சொல்றார், சார் அவர் 2 மாசமா திருப்பதி, எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி இருக்கு டி நகரில், அந்த கோயிலில் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சார், வாலண்டியரிங் பண்ணுறாங்க. அந்த கோயிலில் பெருமாளுக்கு மாலையெல்லாம் கட்டுவாங்க அப்படின்னாங்க. டக்குன்னு யோசனை வந்துச்சு, கையில் போட்டு மாலை கட்டுவீங்களா, பூக்களை பண்ணுவீங்களா? ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் வேறு வாலண்டியர்ஷிப் எடுங்க, மாலை இன்னொருத்தர் பண்ணட்டும், நீங்கள் மட்டும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, இது மட்டும் விட்டு பாருங்களேன்னா 3 வாரம் விட்டாங்க. டக்குன்னு சரியா போச்சு. என்னன்னா அந்த பூக்கள்ல ஏதோ ரசாயனங்கள் அடிச்சிருக்கான். அது அலர்ஜி ஆகி மேலெல்லாம் தடிப்பாகி பிரச்சனையாயிருக்கு. எங்க திரும்பினாலும் இப்படியான கெமிக்கல்கள் இருக்கும்போது குப்பை உணவுகளினுடைய பிடிக்குள் ஒருபோதும் நீங்கள் போகக்கூடாது நண்பர்களே.